மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது தேர்தல் ஆணையத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் புகார் அளித்திருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியும் கூட அதனது தலைவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சமீபத்தில் கர்நாடகாவில் ராமேஸ்வரம் கேஃபே என்ற இடத்துல பெங்களூரில் ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றது. அது தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை மத்திய இணையமைச்சர் கூறியிருக்கிறார். தமிழர்கள் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடும், இதில் பங்களித்திருக்கக்கூடும் என்ற வகையில் அவர் கூறியிருந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்மோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இதனது பின்னணி சொல்லுங்க. மத்திய இணையமைச்சர் என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் கட்சியும் இதை பெரிய அளவுக்கு எழுப்புகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருக்கிறது. இந்த இணையமைச்சர் கூறிய விவகாரம் என்ன? டிஎம்கேயோட கன்டென்ஷன்ஸ் என்ன? வணக்கம் ஹரிஹரன். மத்திய இணையமைச்சர் ஷோபா மீது திமுக சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் நேற்று மத்திய இணையமைச்சர் ஷோபா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கர்நாடகாவில் நடைபெற்ற அந்த பெங்களூரு ராமேஸ்வரம் கபேவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வருகிறார்கள், இங்கே பயிற்சி பெற்று வெடிகுண்டுகளை வைக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். மத்திய இணையமைச்சர் ஒருவருடைய இந்த பேச்சு என்பது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. எதிர்க்கட்சிகள் எல்லாருமே மத்திய இணையமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் கூட நேற்று மத்திய இணையமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் காங்கிரஸ் மற்றும் திமுக தரப்புல இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தையும் நாடியிருக்கிறார்கள். திமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாபுவுக்கு இணையதளம் வழியாக ஒரு புகார் மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவுல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் மத்திய இணையமைச்சர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பேசி வருகிறார். எனவே அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். நன்றி ரமேஷ். இந்த விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் உருவார்ந்து நம்ம பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சியும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனது அமைப்பு செயலாளர் மூலமாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மின்னஞ்சல் மூலமாக புகார் அளித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.